ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயினிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இங்கிலீஷ் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு ஆன்சர் கீ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஓவரால் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ உங்கள் 11th கொஸ்டின் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதாவது 11, 12, 13, 14, 15 இது எல்லாமே நீங்கள் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின் பார்த்துருந்தீங்களே ஈஸியாக இருந்திருக்கும். உங்களுக்கு எப்படி கொஸ்டின் இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இதோட ஆன்சர் கீ வந்து பார்த்துக்கலாம். CN25C01 இங்கிலீஷ் எசென்ஷியல்ஸ் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வெர்ப் ஆர்கியூமெண்ட். ஸோ மூணாவது வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். நாலாவது வந்து இடியம்ஸு. அஞ்சாவது வந்து எரர் ஐடென்டிஃபிகேஷன். இதில் மூணாவதுக்கு எரர் கிடையாது. ஸோ ஆறாவது வந்து சிங்கிள் வேர்ட் சப்ஸ்டியூஷன். இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். டென்சஸ், ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ். இது வந்து நீங்கள் மேக்ஸிமம் 2 இதை ரீஅரேஞ்ச் பண்ணியிருந்தீங்களே உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ப்ரிஃபிக்ஸு அது ஆன்டனிம்ஸ் ஃபார்மேட்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்து சினானிம்ஸு. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு பார்ட் பி பொறுத்த வரைக்கும் காம்ப்ரஹென்சிவ். இது வந்து நம்ம சொன்ன மாதிரியே பிக் கொஸ்டின் கொடுத்து அதாவது ஒரு பேராஃபாக கொடுத்து ரீட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. இந்த வட்டம் கொஸ்டின் மோஸ்ட்லி ஈஸி தான். ஏன்னா மீதி இருக்கிற டைம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12, 13, 14, 15 வந்து 1 வேர்ட்ஸ்லாம் ஒரு சில டைம் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஜென்ரலாக எஸ்ஏவும் பேராகிராஃபும் லெட்டர் ரைட்டிங் தான் கேட்டு வச்சிருந்தாங்க. அதனால் நீங்கள் ஜென்ரலாக எழுதினாலே நல்ல மார்க்ஸ் எடுத்துலாம். கண்டிப்பாக அதில் மோஸ்ட்லி யாரும் அரியர் வைக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு 11th பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். ஒரு 11A அது 11A உங்களுக்கு A to H வரைக்கும் கொடுத்துருக்கேன். 11B உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இது கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். ஸோ இது பார்த்துருப்பீங்க. அடுத்து 12th வந்து டைலாக்கு. இது இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதினாலே மோஸ்ட்லி போதுமானது. பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் 13th உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் மோஸ்ட்லி ஒரு 120 வேர்ட்லேருந்து 150 வேர்ட்ஸ் எழுதிங்களே போதும். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு பேஜ் ஆர் 2 பேஜஸ் எழுதிங்கனாலே மேக்ஸிமம் மார்க்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. 14th இமெயில் ரைட்டிங். இது எப்படி எழுதணுங்கிற நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ 15th பேராகிராஃப் ரைட்டிங். இதுவும் நான் எப்படி எழுதணும்னு சொல்லியிருப்பேன். நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ் நரேட்டிவ் கொடுத்துருந்தோம். டிஸ்கிரிப்டிவ் உங்கள் கம்பேரேட்டிவ் எடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து டிஸ்கிரிப்டிவ் போட்டுருந்தீங்களே போதும். ஸோ ஓவரால் இந்த கொஸ்டின் ஈஸி தான். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.